விழா நாயகன் யூடியூப் நாயகன்லாம் சொன்னார், ஒருத்தர் கூட கை தட்டலையாப்பா. அப்போது எல்லாம் காண்டா இருக்கிறீங்க போல. அப்போ மணி 2 மணி ஆக போகுது. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. அதனால் தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிடுங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் ஒரு நாள் பல மடங்கு அதிகரிக்கும். கைத்தட்டலும் விசில் சத்தமும் விண்ணை பிளக்கும். அந்த நாள் பவுடர் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு தான் அந்த சத்தம் ஒலிக்கும். என்னுடைய ஸ்டைலில் சொல்லணும்னா, வெந்து தணிந்தது காடு, பவுடருக்கு வணக்கத்தை போடு. இல்லை அப்படி இல்லை. பொதுவாகவே பூவோடு சேர்ந்து தான் நாரும் மணக்குன்னு சொல்லுவாங்க. நார் இங்கே நான் இருக்கேன், பவுட்ரு வேணும்ல, பூ வேணும்ல. ஏம்மா ஹீரோயின் நல்லா சரிங்களா? 2 நிமிஷம் சிரிச்சாக 3 சொட்டு ரத்தம் கூடுதான். வாங்கம்மா பக்கத்தில் வாங்க, பக்கத்தில் வாங்க. இந்த பூவோட சேர்ந்து இந்த நாரும் மணக்க போறேன். கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். ஏம்மா சும்மா தானே நிற்கிறீங்க, பிடிங்க இதை. நல்லா பக்கத்தில் வாங்கம்மா. ஒரு ஃப்ரேமும் கிடைக்காம அவங்க அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், புரியுதா? அதாவது நிறையா பேர் தெரியுது, நிறையா பேர் நினைப்பீங்க என்னோட காஸ்டியூம்லாம் பார்த்து என்ன இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணுறாரு. உண்மையிலேயே என்னுடைய ரோல் மாடல் யாருன்னா நம்ம ரெக்கில் முருகன் சார் தான். இன்றைக்கி என்ன கலர் ட்ரெஸ்ஸு போடுறது, என்ன பண்ணலாம்னு நெட்டில் போட்டு பார்ப்பேன். போட்டு பார்த்துட்டு இவர் இந்த மாதிரி கலர்லாம் போட்டிருக்காரு, நம்மளும் போடுவோம் அப்படின்னு சொல்லி நான் அந்த மாதிரி போட்டுப்பேன். நான் இவரை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இவர் பைத்தியம் போல அப்படின்னு நினச்சிட்டேன். சிரிக்காதீங்க, உண்மையில தான். இவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப பைத்தியம் நினச்சிட்டேன். இவர் பாட்டுக்க பேசிட்டு இருப்பான், ஆமாம் அதெல்லாம் இருக்கும் இருக்கும். ஏன்னா ஆள் வேறு கலர் ட்ரெஸ் போட்டிருக்காரா. 2வது தடவை பார்க்குறமோ எப்போ பைத்தியம் முத்திருச்சுப்பா அப்படின்னு இன்னொரு பேசிகிட்டே இருப்பார். அதுக்கப்புறம் தான் நான் ஒருத்தட்ட கேட்டேன், அவரே பேசிகிட்டு இருக்காரு. சார் நீங்கள் அவர் முகத்தை பார்க்காதீங்க, அவர் காதை பாருங்க அப்படின்னா. அப்போ காதில் பார்த்தாக்க அந்த ஐஃபோன் அந்த ஹெட்ஃபோன் வச்சுட்டு பேசிகிட்டு இருந்தார். அப்போ தான் தெரிஞ்சது, ஓஹோ சார் வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு போல அப்படின்னு. கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பெரியவங்க வருவாங்க. வரும்போது அவங்க பெரியவங்க வந்திருக்காங்க, இவங்களை வந்து எப்படியாச்சும் பேச வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் 2 பேர் வந்ததுக்கப்புறம் பேச முடியாமல் போயிட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்திபன் சார், இன்னொருத்தங்க ராதாரவி சார். அவங்க போனதுனால சாருக்கெல்லாம் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு, இன்னும் பேசாமல் போயிட்டாரு. ஆனால் நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஏன்னா அவங்க இருக்கும்போது நான் பேசினாக்கா என் பேச்சு எடுபடாது இல்லையா? அதனால் நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன், கடவுள் எப்படியாச்சும் அவங்க போயிடணும்பா அப்படின்னு. ஏப்பா இன்னைக்கு 2 பேருக்கும், விநாயகருக்கும் முருகனுக்கும் ஒரு தேங்காய் உடைக்க போகிறேன். ஏன்னா அப்போ தானே நம்ம பேச்சு எடுப்போம். ஏன்னா உள்ளே வந்தவொடனே நம்ம ராதாரவி சார் சொன்னா, நான் இது வரைக்கும் ராதாரவி சார்கிட்ட பேசுனதே இல்லை, இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சார் வணக்கம் சார் அப்படின்றேன். உடனே அவங்க சொன்னாங்க, எப்பா என்னப்பா உன்னுடைய குரலை கேட்டு நான் மிரண்டு போயிட்டேன்பா அப்படின்னாரு. ஒரு ஜாம்பவான் இந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. அது வந்து நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிகிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்லை, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். கை தட்டுங்கப்பா, ஜோக்கர் தான். ஏன்னா ஜோக்கர் யார் கைக்கு வருதோ அவர் தான் ஜெயிப்பாரு. உண்மையா இல்லையா? ஒரு சீட்டுக்காக வெயிட் பண்ணுவான். இந்த ஜோக்கர் வந்தார்னா, சார் எங்க இப்படிங்க சார், இந்த ஜோக்கர் வந்தார்னா அவங்க ஜெயிக்கிறாங்க. நல்லா தான் கை தட்டுங்களா? ஏன்
கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறான். நெத்தியில் அடிக்கவா? யார் இது? அதே மாதிரி சாருக்கு வந்து நிறைய பேர் சால்வை போட்டாங்க. ஒருத்தரோட சால்வை கூட இவர் தோல் மேலே நிற்கவே இல்லை. இதுலேருந்து என்ன தெரியுது? சால்வே இவர் எதிர்பார்க்கறதே இல்லை. சால்வே நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவர் தோலில் போட்டால் கூட வழிக்கு விழுந்துருது. அதுக்கு என்ன காரணம்னா, கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். அப்படி எந்த ஒரு பிரதிபலனையுமே எதிர்பார்க்காத ஒரு மனிதன் அது யார்னா, சார் கை பிடிங்க, அது நான் தான். உண்மையில தான் சார். அதாவது எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம இன்னைக்கு நான் தேட்டரில் வந்து கத்துறேன். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் கூட வந்திருக்கேன். சார் வந்து பேசும்போது சொன்னாங்க 86 சார், 87 அந்த படத்தோட இயக்குனர் அப்படின்னு. ஏன் சார், எத்தனை தடவை உங்களை பார்க்கறது உங்கள் ஆஃபீஸ்க்கு நான் வந்திருக்கேன், ஒரு தடவை கூட என்னை பார்த்ததில்லை. நீங்கள் தான் டேரக்டர்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து சொல்கிறீங்க என் தலைவன் அப்படின்றாரு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? கையை பிடிங்க சார். எதையுமே எதிர்பார்க்காம வேலை செய்கிறவன் தான் கூல் சுரேஷ் இல்லையா? நான் ஏதோ ஒரு மனசில் நினச்சிருந்தாக்க இன்னைக்கு நாங்கள் வந்துக்க மாட்டோம்ல. பார்த்தியா அந்த படத்துக்கு? வாங்க சார், ஒரு நிமிஷம் பிடிங்க சார். நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரல, நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன், பிடிங்க. அதே மாதிரி இப்போ நான் தில்லாவே சொல்லுவேன், என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது, என்ன ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்றாங்கன்னா அவங்கள ஆட்ட முடியும் அசைக்க முடியும்னா அது இவர் தான். உண்மையிலே தான். ஒரு பெரிய ஆலமரமாக கூட இருக்கும், அதை வந்து ஆட்ட முடியாது அசைக்க முடியாது. இவர் போனாக்கா அவங்க அப்பா அம்மாவனை பேசி ஆட்டி ஆச்சிருவார். அப்படி ஒரு திறமையான மனிதர். இந்த மனிதருக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். உங்களுக்கு நான் வாய்ப்பு கொடுத்துட்டேன் சார், நீங்கள் போகலாம். மியூசிக் டாக்டர் சார், நீங்கள் வாங்க. அப்படியா? நீங்க பிடிங்க, உங்களுக்கு நான் வாய்ப்பு தரேன். அதே மாதிரி என்னப்பா எழுதி வச்சீங்க? ஒண்ணுமே புரியல. அப்படியா? அதே மாதிரி சுரேஷ், நீங்க தான் எழுதி வச்சது. இல்ல அதுதான் பாக்குறேன். அது உங்களுக்கே புரியலன்னா நாங்க என்ன பண்றது? அதான் பவுடர் கண்ணை மறைச்சிருச்சா? நன்றிப்பா எடுத்து கொடுத்ததுக்கு சார். நீங்க இதுல மியூசிக் டைரக்டர், உங்களுக்கு இவ்வளவுதான் வாய்ப்பு, ஓரமா போயிடும். அப்புறம் இந்த படத்துல சார் கிட்ட வாங்க சார். என்னதான் நீங்க பயன்படுத்தல, உங்களை நான் பயன்படுத்துறேன். தட்டிங்க கையா. இந்த படத்துல சார் வந்து நல்லா பண்ணிருக்காரு அப்படின்னு எல்லாருமே சொன்னாங்க. நான் நம்ப மாட்டேன். இவர் மனைவியை கேட்போம், இவர் நல்லா பண்ணாரா இல்லையான்றது தெரியும். எம்மா வாங்கம்மா, எம்மா இங்க வாங்கம்மா. யார் தெரியும்? படத்துல மனைவி தானே. அப்ப அவங்க சொன்னாங்க, ஐயா நீங்க கீழே உட்காந்து தப்பா எழுதிட்டீங்க. பாத்தீங்களா? அவங்க இயக்குனருக்கு மனைவியா நடிச்சிருக்காங்க. அப்படியா? ஏமா வாங்கம்மா. ஏமா யாராவது ஒரு மனைவி வந்து சொல்லிட்டு போங்கம்மா. வாங்கம்மா. இவங்க சொன்னாங்க வாய்ப்பு நான் தரேன். இவங்க சொன்னாங்க நான் டீச்சர்னு. ஏமா அந்த தொழிலை விட்டு இந்த தொழிலுக்கு போய் வந்திருக்கீங்களாம்மா. இது நல்ல தொழில் தான், இல்லைன்னா சொல்ல. இப்போ என்ன மாதிரி தான் கடைசி வரைக்கும் இப்படி பவுடர் அடிச்சுனே இருக்க வேண்டியதான். புரியுதுங்களா? மறுபடியும் பவுடர் அடிச்சுக்கிறேன். நீங்க போலாம். அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுக்காத இயக்குனரும் சரி சார், எங்க எப்படிங்க சார், எனக்கு வாய்ப்பு கொடுக்காத நிகில் முருகன் சாருக்கும் சரி, எல்லாருமே சொல்லிட்டு போனாங்க இவர் வந்து நல்லா இருக்கணும். அவங்க வந்து அந்த படத்தில் என்னோட நடிப்பை பார்த்து புகழ்ந்துட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன் என்னைய வாழ்த்துற மாதிரி ஏன் நீங்கள் எதுவும் பண்ண மாட்டேன்றீங்க? ஏன் சார், இது வந்து எனக்கு ஒரு பெரிய மன வருத்தம் தான். நேற்று கூட அடிங்க பெல் அடிங்க. நேற்று கூட பொன்னியின் செல்வன் படத்துக்கு நான் ஒரு கிரியேட் பண்ணி குதிரையில் வந்தேன், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அது ஏன்
ஏதோ ஒன்று யோசிச்சு அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏதோ ஒன்று யோசிக்கிறேன். அதே மாதிரி இயக்குநர்கள் ஏன் யோசிக்க மாட்டீங்க? எனக்கு மன வருத்தம் தான் அது. ஒருவேளை எனக்கு நடிக்க தெரியலையா? எனக்கு சரிங்கப்பா, சரிங்க சரிங்க, எனக்கு நடிக்க தெரியலையா என்னன்ற எனக்கே தெரியல. அதனால இந்த மேடையில் சொல்றேன், என்னை பயன்படுத்தாத இயக்குநர்களுக்கு ஏன் என்னை பயன்படுத்தல? கொஞ்சம் இருங்க, சால் வாங்கிக்கிறேன். பாத்தீங்களா, இப்ப கூட நான் சால்வைக்கு ஆசைப்படுறேன். இல்ல இப்பதான்ப்பா வாங்கிக்கிறியான்னு சால்வை. சரி, ஏன்னா இப்போ பேசும்போதே ப்ரெஸ்ஸில் சொன்னாங்க, சார் மணி ஆகி போச்சு, 5 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க சார் அப்படின்னு. பேசுனது போதும்ல, கொஞ்சம் இருங்க, பவுடர் அடிச்சுக்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். படம் பார்க்க வரவங்க கண்டிப்பாக எல்லாரும் பவுடர் அடிச்சுட்டு வாங்க, சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்களுக்கும் மணக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோடு சொல்லி எழுதி வச்சதெல்லாம் பாதி புரியவே இல்லை, அவசர அவசரமாக எழுதுனதில்லை. அதனால் அனைவருக்கும் நன்றி கூறி, முக்கியமாக எனக்கு வந்து யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டம் கொடுத்துள்ள சார், கை பிடிங்க சார். யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி கை தட்டலாமா? யூடியூப் நாயகன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பட்டம் கொடுத்துள்ள நம்ம நிக்கில் முருகன் சாருக்கு என் மனப்பூர்வமான நன்றி. அது மட்டும் இல்லை, ஒரு மாலை ஒன்று வாங்கி வச்சுருக்காங்க, அது எனக்கு தான் நினைக்கிறேன். உங்களுக்கா? கடைசி வரைக்கும் கூல் சுரேஷ், வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் போதும், காமெடி பண்ணது போதும். 2 நாளைக்கு முன்னாடி என்னுடைய அப்பா அது காணாமல் போயிட்டார். அது நிறையா ப்ரெஸ் மீடியா பீப்புள் எல்லோரும் உங்களுக்கு தெரியல சார், வந்தவொன்னே கேட்டிங்க, நன்றி. 2 நாள் ஆச்சு காணாமல் போய். நேற்று நைட்டு நான் வந்து ஊடகத்தில் வந்து சொல்லியிருந்தேன், அந்த மாதிரி என்னோடய அப்பா காணாமல் போயிட்டார், தயவு செஞ்சு தெரிஞ்சவங்க, ரசிகர்கள், நண்பர்கள் அவங்க வந்து கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு. இன்றைக்கி காலையில் 6:30 மணிக்கு என் அப்பா வீட்டுக்கு வந்துட்டார். அதற்கு காரணம் மீடியா பீப்புள் தான். மீடியாவுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பவர் உண்டுங்க. நேற்று நான் சொன்னேன், இந்த மாதிரி காணாமல் போயிட்டாரு, கண்டுபிடிச்சி கொடுங்க யாரா பார்த்தீங்கன்னா அப்படின்னு. காலையில் ஒரு ஆட்டோ நண்பர் ஒரு 6:30 மணிக்கு வீட்டுக்கு வந்து இறக்கி விட்டுட்டு, சார் உங்கள் அப்பா தானே சார், நான் அந்த மாதிரி வீடியோ பார்த்தேன், அவங்களுக்கு கண்டுபிடிச்சி கொடுத்துட்டேன் அப்படின்னாங்க. இப்படி நாட்டின் முதுகெலும்பாக உள்ள இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கு என் மனமார்ந்த நன்றி. தட்டுங்க. நிறைய பேர் இதை வந்து தவறாக தான் பயன்படுத்துறீங்க. அது எனக்கு ரொம்ப ஒரு மன வருத்தம். ஏன்னா நீங்கள் தவறாக பயன்படுத்துறதுனால ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் கிடைக்க போக வேண்டியது அது கிடைக்காம தட்டி போயிடுது. உங்களால் உதவி செய்ய முடியாட்டியும் உபத்திரம் செய்யாதீங்க. என்ன சொல்லலை, நான் பொதுவாக சொல்கிறேன். அதனால ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து இந்த மீடியா பீப்புளுக்கு உண்டு. தயவு செஞ்சு அதை வந்து உதாசனப்படுத்தி பேசாதீங்க. அதுக்கு ஆதாரமும் உண்டு. அந்த நண்பர் எப்படி தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு அப்படின்ற தனியாக உங்களுக்கு வீடியோவாக கொடுக்குறேன், அந்த கண்டென்ட்டை சேர்த்து போடுங்க, சரிங்களா? தயவு செய்து இந்த மாதிரி ஏதோ ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நீங்கள் கமெண்ட்ல வந்து என்ன போடுறீங்க, எனக்கு ஓகே, நான் எதையும் தாங்கும் இதயம், புரியுதா? இதை வந்து நான் வந்து சர்வசாதாரணமாக தான் எடுத்துக்கிறேன். அதற்கு காரணம் என்னுடைய வளர்ப்பு அப்படி. நான் டிஆர் அவர்களின் வளர்ப்பு, எஸ்ஆர் அவர்களின் உடன்பிறப்பு. இதற்கு யாரும் தெரிவிக்க முடியாது மறுப்பு. கை தட்ட வேண்டியது உங்க பொறுப்பு. ஏன்னா எஸ்ஆர் அவர்களை கிண்டல் பண்ணாம இருந்திருக்கீங்களா, கேலி பண்ணாம இருக்கீங்க? மைக் எவனும் ஆஃப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். அதே மாதிரி டிஆர் சார இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு மேடையினாலும் அவரை நீங்க பெருமைப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு அவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவரை கிண்டல் பண்ணி பேசுறீங்க. இருந்தாலும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் தவிர்த்து இன்னைக்கு அவர் முன்னணியில் இருக்கிறார்னா அவருடைய தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கை உள்ள ஒரு மனிதராக சொல்றேன். அதனால தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்துக்காக நீங்க இந்த மாதிரிலாம் ஒரு சீப்பான விஷயத்த பண்ணாதீங்க. உங்க வீட்டுல இலவு விழுந்தாதாயா தெரியும் அந்த அழுகையோட அர்த்தம் என்னன்னு. உங்க வீட்டுல குழந்தை பிறந்தாதான் தெரியும் அந்த சந்தோஷத்தான அர்த்தம் என்னன்றது. அதனால தயவு செஞ்சு உங்களால முடியலையா, உதவி செய்ய முடியலையா, உபத்திரம் பண்ணாம இருங்க. இன்னைக்கு நான் மேடைக்கு வந்ததுக்கு முதல் காரணமே அதான். நான் வேற என்னவோ யோசிச்சு வந்தேன். இன்னைக்கு காலையில எங்க அப்பா கிடைச்ச சந்தோஷத்துல நான் எல்லாமே மறந்துட்டேன்.
நிறைய பேர் கேட்டீங்க, உங்க அப்பா காணாம போயிருக்காரு, நீ குதிரையில வந்திருக்கியான்னு. எனக்கு தெரியும் எங்க அப்பா கண்டிப்பாக திரும்பி வருவாருன்னு தெரியும். காரணம் என்னன்னா, எங்க அப்பா செய்த தானம் தர்மையா எங்க அப்பா கூட பழகினவங்களுக்கு தெரியும். டைரக்டர் பி வாசு சாருக்கு தெரியும், அவங்க கூட பழகினவங்களுக்கு தெரியும், அவரோட சாப்பாடை சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் எவ்வளவு பேருக்கு அவர் உதவி பண்ணிருக்காருன்னு. இன்னைக்கு நான் உண்மையிலே சொல்றேன், இன்னைக்கு எங்க அப்பா வந்ததுக்கு காரணம் அவரோட தானம் தர்மம் தான். அதனால உங்களால முடிஞ்ச வரைக்கும் தானம் தர்மம் பண்ண பாருங்க. நான் சினிமாக்காரன், அதனால நான் எதையும் கேர்லெஸ் எடுத்துட்டு போயிட்டேன். எனக்கு தெரியும் குதிரையில வந்ததுக்கான காரணம் அந்த படத்தை ப்ரமோஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு தான். நான் வேண்டின சாமி எங்க அப்பா செய்த தான தர்மம் இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு. என் நண்பர்கள் கொடுத்த ஒத்துழைப்பு, பிரஸ் மீடியா பீப்புள் கொடுத்த ஒத்துழைப்பு, அதனால எங்க அப்பா திரும்பி வந்திருக்காரு. தயவு செய்து இந்த மாதிரி இனிமேட்டு அதை இழிவுபடுத்தி பேசாதீங்க. இந்த நேரத்தில் என் ரசிகர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த பிரஸ் மீடியா பீப்புளுக்கும் என் மனமார்ந்த நன்றி. ஒரு போன் நம்பர் கொடுத்துருக்கேன், அது எதுக்கு? 1:30 மணிக்கு போன் பண்ணி, என்ன தலைவா சரக்குல இருக்கிறியா, ஃபிகர் கூட இருக்கிறியா அப்படின்னு கேட்கறதுக்கா? ஏய், உங்க வீட்டுல இளவு விழுந்தாதா தெரியும் அதோட அருமை என்னன்னு. உங்க வீட்டுல குழந்தை பிறக்கும் போதுதான் தெரியும் அதோட அருமை என்னன்னு. பேசு. யாரு பேசுறது? நான் பேசுறத ஸ்பீக்கர் போட்டு இன்னொருத்தருக்கு யாரோ வீடியோ ரெக்கார்ட் பண்றாரு. பண்ணு, அது 10 பேருக்கு போய் சேரும், நல்ல விஷயங்களை போய் சேரட்டும். உங்களுக்கு கண்டென்ட் கிடைச்சிருச்சா? போதுமா? போதுமா? எனக்கு என்ன பசிக்குது? வயிறு பசி இல்ல, மனசோட பசி. கூல் சுரேஷை தனியா இருவா இல்ல, கூல் சுரேஷை நானே எண்டு கொடுத்து தனியா கொடுக்குறா. கூல் சுரேஷை கூலாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த நேரத்தில் எமோஷனலா பேசிட்டேன், மன்னிக்கவும். இதுக்கான கண்டென்ட் வீடியோ எல்லா ஆதாரங்கள் இருக்கு, சிசிடிவி அதெல்லாம் இருக்கு, நான் தனியாக உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இந்த பவுடர் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கண்டிப்பாக நம்ம இயக்குனர் அவர்கள் அடுத்த படம் எடுப்பார், அதில் எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார். அதே மாதிரி என் தலைவன் நிக்கில் சார் இன்னும் நிறையா படங்களுக்கு பிஆராக ஒர்க் பண்ணோம், எனக்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டார், அது தெரியும். அதனால் வாய்ப்பு கொடுக்காட்டியும் இந்த சினிமாவுக்காக அதில் உள்ள நண்பர்களுக்காக கண்டிப்பாக கூல் சுரேஷ் குரல் கொடுத்து கொண்டு தான் இருப்பேன். சரிங்களா? இன்னைக்கு கூட வித்தியாசமாக எதனா ஒரு இதில் வந்து இறங்கணும் தான் நினச்சேன். எங்கள் அப்பா கிடைச்ச சந்தோஷத்தில், அந்த சந்தோஷத்தில் வந்து இறங்கினேன். மிக்க நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பவுடர்னு சொன்னோன்னா, ஏமா ஹீரோயின் வாமா, ஏமா தமிழ் தெரியுமா? ஹீரோயின் வா, பயப்படாதீங்கம்மா, ஐஎம் யுவர் பிரதர். அதாவது இப்போ நான் பவுடர் அடிச்சுட்டே இருந்தேன் இல்லையா, பவுடர் இந்த ஸ்டேஜில் பவுடர் அடிக்காதாள் இவங்க ஒரு ஆள் தான். எப்படி பலபலன்னு இருக்காங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் ஒரு கண்டென்ட் தான். நீங்கள் தான் எனக்கு வேணாம், என்னை திட்டுவானுங்க உங்களை வாழ்த்துவானுங்க, என்னை திட்டுவாங்க உங்களை போட்டுவாங்க, என்ன திட்டுவாங்க உங்களை தூட்டுவாங்க. சரியா? அனைவருக்கும் நன்றி 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 நன்றி. கூல் சுரேஷ் இன்று முதல் ஹாட் சுரேஷ் என்று அழைக்கப்படுகிறார். திரு